அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ஆரி போட்டுட்டு இருக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கண்டினியூவாக போடணும் அண்ட் கிளாத் வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்து டைட்டாக லூஸ் இல்லாமல் அந்த ஆரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆரி ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் அந்த ஆரி ஃப்ரேமை ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேமோட ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. கீழே உள்ளது அதாவது ஃபுல் சர்க்கிள் இருக்கிற ஃப்ரேமை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத்தை வைங்க. எந்த பார்ட் கிளாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ரவுண்டுக்குள்ளே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு மேலே உள்ள ஃப்ரேம் அதாவது அந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமை வந்து லைட்டாக அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைங்க. வச்சு அந்த சுருக்கம் கிளாத்துக்கு நடுவில் எந்த சுருக்கமும் இல்லாமல் அதை லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமை வச்சு நல்லா புஷ் பண்ணி அந்த ரெண்டு ஃப்ரேமையும் ஒன்றா சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ லைட்டாக அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு கிளாத் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அந்த கிளாத்தை பிடிச்சி இழுங்க. நீங்கள் கிளாத்தை இழுக்கும் போது உங்களோட ரைட் ஹேண்டால் ஃப்ரேமை பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டால் தான் கிளாத்தை பிடிச்சி இழுக்கணும். ஸ்லோவாக தான் இழுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுத்தா ஒன்று கிளாத் டேமேஜ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அந்த ஃப்ரேமை விட்டு கிளாத் வெளியே வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஃப்ரேம் தனியாக கிளாத் தனியாக வெளியே வந்துடும். ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் தம் ஃபிங்கரால் ஃப்ரேமை பிடிச்சிட்டு கிளாத்தை பிடிச்சி மெதுவாக இழுக்கணும். இப்படி நீங்கள் மெதுவாக பிடிச்சி இழுத்தாலே சுருக்கம் எல்லாமே போயிடும். இப்போ இந்த ஸ்டாண்டில் ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டில் உள்ள ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமை உள்ளே இன்செர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் உள்ள ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். நல்லா டைட் பண்ணணும். இல்லைனா ஃப்ரேம் வந்து அங்கங்கே மூவ் ஆகும். அது ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக அந்த கிளாத்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். கிளாத் வந்து ஃப்ரேமில் நல்லா டைட்டாக இருந்தால் தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீடில் வந்து நீங்கள் குத்திட்டு வெளியே எடுக்கும் போது ஈஸியாக வரும். லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீடில் குத்தும் போது அது வெளியவே ஈஸியாக வராது. ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் தட்டும்போது ட்ரம் சவுண்ட் வரணும். அதுதான் பர்ஃபெக்டான ஃபிட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஃபார் மோர் யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன்ட்.